அது நீங்க தானா? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. யார் யாருக்கு விட்டு கொடுக்கணும்னு இருக்கோ கதவை திறக்கிறேன், போயிடலாம். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? இந்த வார கேப்டன்சி டாஸ் ரத்து செய்யப்படுகிறது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரத்து செய்யப்படுகிறது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, ஒண்ணும் பண்ணலடா நானு. சாரி பாஸ், எல்லாரும் பாவம்டா. இல்லடா சாரி பாஸ். மன்னிப்புங்கிற விஷயம் தான் தப்போட ஆரம்பமா இருக்கு. இந்த தடவை நாம மன்னிச்சா 20,000 பசங்க சினிமாக்கனோட ஒரு கிராமத்துல வெயிட் பண்றாங்க. எவனாவது ஒரு 100 பேருக்கு என்னை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துடாதா? இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 75 அண்ட் எபிசோட் 76 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். அப்படியா? சரி சரி. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது ஆடியன்ஸ் போல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வாரம் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள யாருக்கு வந்து ரெட் கார்பெட் உபசரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்களா. அதுக்கு மக்கள் அதிகமான பேர் வந்து ஜாக்லின் அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தாங்களா. சோ ஜாக்லினுக்கு இன்னைக்கு ஃபுல்லா வந்து ரெட் கார்பெட் உபசரிப்பு தான் வந்து கொடுக்கணும். அண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க போகணும் அப்படின்னா அந்த ரெட் கார்பெட் மூலமா தான் அவங்க போகணுமா, அதை விரிக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து அவங்களே செலக்ட் பண்ணிக்கணுமா. அண்ட் ஜாக்லின் என்ன சொன்னாலும் வீட்டார் எல்லாருமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ நீ யாரமா செலக்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ரயனை வழக்கம் போல தான் ரயனை தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஜாக்லின் கூறுபவர் தான் ரெட் கார்பெட்டை விரிக்கணும். ஒரு பக்கம் இந்த ரெட் கார்பெட் அப்படிங்கிற விஷயம் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் நடக்கக்கூடிய ஒரு ரெட் கார்பெட்டா கௌரவிக்கக்கூடிய ஒரு விஷயம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் அது வந்து தேவையில்லாத ஒரு டாஸ்க் மாதிரி ஜாக்லினுக்கு வந்துருச்சு இல்லையா. இப்ப ரயன் வந்து விரிச்சு தான் அவங்க நடந்து போகணும். எங்க போகணும்னாலுமே ரெட் கார்பெட் மூலமா தான் போகணும். ஏன் ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட இந்த ரெட் கார்பெட் விரிச்சு தான் போயிட்டே இருக்கணும். சோ அது தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமா இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் கார்பெட்டுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. சீசன் 1ல வந்து ஓவியா அண்ட் ஜூலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ரெட் கார்பெட் மூலமா என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது பிக் பாஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து தெரியும். சோ அதனாலே இந்த ரெட் கார்பெட் அப்படிங்கிறது வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ள ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருந்ததுனால இப்ப ஜாக்லினுக்குமே தோண ஆரம்பிச்சிச்சு, ஒருவேளை நம்ம நெகட்டிவா போர்ட்ரே பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நாமினேஷன் அப்ப எல்லாருக்குமே பட்டப்பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஜாக்லினுக்கு வந்து நடிகை அப்படின்ற பட்டப்பேர் வந்துச்சு. அந்த டைம்ல ஜாக்லின் வந்து அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, நான் ஒரு நடிகை தான், நடிகைன்னு வந்திருக்கு, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டாங்க. தந்திரவாதி நடிகை, நான் நடிகை தான். ஆனா இந்த வாரம் இந்த டாஸ்க் அப்போ அன்ஷிதா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஜாக்லின் வந்து நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. போன வாரம் நாமினேஷன்ல அன்ஷிதா ஜாக்லினுக்கு பட்டப்பேரா கொடுத்த அந்த நடிகை, ஆனா இந்த வாரம் டாஸ்க் அப்போ அதே அன்ஷிதா ஜாக்லினை பார்த்து நடிக்கிறான்னு சொன்ன அந்த வார்த்தை இப்ப வந்திருக்க அந்த ரெட் கார்பெட் இது மூணையும் வச்சு சிங்க் பண்ணி பார்க்கும்போது, ஆஹா வெளிய இருக்கிற மக்களுக்கு அப்ப நம்ம நடிக்கிறோன்ற மாதிரி தான் தோணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இது தெரியுதா இப்போ அது ஏன் நெகட்டிவா யோசிக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் இந்த சௌந்தர்யா இந்த ரெட் கார்பெட்ன்ற விஷயத்தை வந்து அவங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. எப்பயுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்துச்சுன்னா அதிகமான மக்கள் நமக்கு தானே ஓட்டு போடுவாங்க, நமக்கு தானே வரும், இந்த வாட்டி நமக்கு வராம ஜாக்லினுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கன்னு தெரியல. அன்ஷிதாவை போயிட்டு பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. என்ன அன்ஷிதா, ஒருவேளை ஜாக்லின் வந்து இந்த ரெட் கார்பெட் விக்கிறதுக்கு ஒன்ன கூப்பிடலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எதுக்கு இப்போ உனக்கு இந்த வேலை? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாக்லினோட ஒட்டி கடந்துகிட்டு இருந்த, ஏதோ போன வாரம் வந்து இந்த கோவா கேங் எல்லாம் போட்டு அடிச்சு விட்டாங்க, இதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா ஆடுங்கன்னு சொல்லி சொன்னதுனால நான் முழுக்க ஜாக்லினுக்கு அகைன்ஸ்டாவும் ஜாக்லினை பத்தி பின்னாடி பேசிட்டோம், ஜாக்லின் நடிக்கிறான்ற விஷயத்தெல்லாம் வந்து எல்லார்கிட்டயும் பேசிட்டே சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னா நான் ஒரு இண்டிவிஜுவல் பேரா தெரிஞ்சிருவேன்றதுக்காக இதெல்லாம் பண்றியா, இல்ல உண்மையிலேயே உனக்கு ஜாக்லின் மேல பயங்கரமான வன்மம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியலன்ற மாதிரி இருந்துச்சு. ரெட் கார்பெட் உன்னை கூப்பிடுவாளாம் விரிக்க. இன்னொரு பக்கம் அன்ஷிதா வந்து சௌந்தர்யா சொல்றாங்க, ஆமா நான் போவேன், நான் போய் அவளுக்கு விரிச்சு விடுவேன், நான் தான் அவளுக்கு விரிச்சு விடணும், நேத்து நான் தான் சொன்னேன் அவளை நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெட் கார்பெட் வந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி அவங்க பாருங்க நடிக்கிறா. சோ நடிகைக்கு விரிக்கப்படக்கூடிய ரெட் கார்பெட் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சிங்க் பண்ணி விட்டாங்க. அதை ஜாக்லின் கேட்டு இப்ப புரியுதா நான் எதுக்கு நெகட்டிவ்னு சொன்னேன்றது இப்ப புரியுதா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து தான் சொன்ன சம்ம நடிகை இன்னைக்கு ரெட் கார்பெட் வரும், தெரியுதா இப்போ அது ஏன் நெகட்டிவா யோசிக்கிறேன். அப்புறம் ஜாக்லின் போயிட்டு கார்டன்ல வந்து அழுது ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப முத்துக்குமரன் போயிட்டு என்ன ரெட் கார்பெட் கொடுத்தாங்க, உடனே நெகட்டிவ்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டியா. நெகட்டிவ் சைடு யோசிக்கிறது ஓகே தான், ஆனா எல்லாத்தையும் நெகட்டிவா மட்டுமே பாக்குறது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாக்லின் சொன்னாங்க, இல்ல நெகட்டிவா வெளியே போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மீறி இந்த வீட்டுக்குள்ள நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன், நான் சும்மாலாம் இருக்கிறதுக்கு வரல. பட் இந்த வீட்டுல பல பேர் சும்மாவே இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒண்ணு நடக்க மாட்டேது, எல்லாமே எனக்கு மட்டுமே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. அப்ப முத்துக்குமரன் முடிஞ்ச அளவுக்கு ஜாக்லின் வந்து மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ 11 வாரம் இந்த வீட்டுல இருந்திருக்க, 11 வாரமும் நாமினேட் ஆயிருக்க,
11 வாரமும் மக்கள் உன்னை சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மக்கள் உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதான விஷயம். நீ எதுக்கு தப்பா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லடா இந்த வீட்டுக்குள்ள பல பேர் நடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, நான் என்ன அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் அவங்களுக்குள்ளயுமே அந்த ஃபீலிங் வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் கூடவே வந்து முத்துக்குமரன் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணாப்ல, இந்த டாஸ்க் மட்டும் எனக்கு வந்துச்சு அப்படின்னா இதை நான் சூப்பரா யூஸ் பண்ணிருப்பேன், உனக்கு கிடைச்சிருக்கு, அதை பாசிட்டிவா எடுத்து ஸ்கிப் பண்ணாம பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இந்த சிவப்பு கம்பளை என்கிட்ட வந்தா முத்துக்குமரன் யாருங்கிறத நான் காமிச்சிருப்பேன், அதுல உன் திறமையை காமி, அதுல நீ யாருங்கிறத காமி. சரி முத்துக்குமரன் இவ்வளவு மோட்டிவேட் பண்ணிட்டு போயிருக்காப்ல, கண்டிப்பா இந்த ஜாக்லின் வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த சீன்லயே அந்த ரெட் கார்பெட் தூக்கி அவங்களே போட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. எனக்கே ஜாக்லினை பார்க்கறது ரொம்ப பாவமா இருந்துச்சு. அப்ப அங்க மஞ்சரி பார்த்து மச்சான் என்ன கூப்பிடலாம் மச்சான், எதுக்கு மச்சான் இப்படி கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல மச்சான் இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்தி பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது வந்து ஆடியன்ஸ் உனக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயம்டா, இதேண்டா நீ அப்படி நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லடா இது டெவில் டாஸ்க் அந்த மாதிரி டாஸ்க்லாம் கிடையாது, இது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ மஞ்சரி வந்து இல்ல எனக்கெல்லாம் அப்படி இல்ல, நீ சொன்னா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மஞ்சரி விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜாக்லின் யாரை செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரயனை செலக்ட் பண்ணியிருந்தாங்களே, ஆனா ரயன் போயிட்டு கார்டனில் உட்காந்து நல்லா அரட்டை அடிச்சிட்டு இருந்தாப்லையா. அப்போ பிக் பாஸே கூப்பிட்டார், ரயன் உங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுத்தாங்க, அந்த டியூட்டி நீங்க சிறப்பா பாக்குறீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்பதான் ரயனுக்கு ஞாபகமே வருது, ஆமா நமக்கு ஒரு டியூட்டி கொடுத்தாங்களே ரெட் கார்பெட் மேட்டர்னு சொல்லிட்டு உள்ள குடுகுடுன்னு ஓடி வந்தாப்ல. அப்ப பிக் பாஸ் ஜாக்லின் கேட்டாங்க இப்ப ரயனா மஞ்சரியா நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த டைம் வந்து ஜாக்லின் மஞ்சரி செலக்ட் பண்ணிட்டாங்க. ரயானா மஞ்சரியா மஞ்சரி பிக் பாஸ் சிகப்பு கம்பளம் உங்கள் பொறுப்பு. ஓகே பிக் பாஸ். ஆக மொத்தத்தில் இந்த ரெட் கார்பெட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம் மக்கள் கிட்ட எதை நினைச்சு கேட்டாங்க, மக்கள் எதை நினைச்சு ஓட் பண்ணாங்கிறது தெரியல. பட் இந்த டாஸ்கை பாசிட்டிவா யூஸ் பண்ணணும், நல்ல கண்டென்ட்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஜாக்லின் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா சிறப்பா வந்து யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அவங்க எடுத்த உடனே அது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு ஹிட் ஆனதுனால அந்த டாஸ்கே ஃபுல்லா சொதப்பிட்டாங்களோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வேற யாரோ எனக்காக வேலை செய்யறது ஆர்மா பிக் பாஸ் எல்லாரும் கூப்பிட்டு சோஃபால உட்கார வச்சு இப்ப பெஸ்ட் பெர்ஃபார்மரை செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வாரம் முழுக்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இதுல முக்காவாசி பேர் எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல இந்த ப்ளூ டீம், எல்லோ டீம், பிங்க் டீம், ரெட் டீம் இருந்தாங்க இல்லையா, அந்த டீம்ல அவங்க கூட ஒர்க் பண்ண 2 பேரை சொல்லிட்டு மீதி ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு. இதுல அன்சிதா பாத்தீங்கன்னா பவித்ரா, ஜெஃப்ரி, ரஞ்சித் தான். ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா பவித்ரா, அன்சிதா, ரஞ்சித்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல இருக்கிற 2 பேர் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் சொல்லி வரும்போது ரஞ்சித் பேரை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அண்ட் முத்து வந்து மஞ்சரி, தீபக் சேர்த்தாப்ல. மூணாவதா ஆல்ரெடி வந்து ரயன் கிட்ட பேசும்போதே சொல்லியிருந்தார் இல்லையா ஜாக்லின் தான் 3வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜாக்லினை சொல்லிட்டாப்ல. அண்ட் ரயன் வந்து ரஞ்சித், ஜாக்லின், முத்துக்குமரன் சொல்லிட்டு அவர் முத்துக்குமரனை சேர்த்துக்கிட்டாப்ல. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஃபர்ஸ்ட் முத்துக்குமரனை சொல்றேன். அண்ட் அடுத்த தீபக் வந்து முத்துக்குமரன், மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல இருக்கிற 2 பேரை சொல்லிட்டு 3வது ஆளா விஷால் சொன்னாப்ல. விஷால் மட்டும் கேப்டனா அவர் செயல்படல அப்படின்னா அந்த டாஸ்க் இவ்வளவு சிறப்பா போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அது பார்க்கும்போது எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. விஷால் சிறப்பா செயல்பட்டாப்ல அன்சிதாக்கு, மற்றவங்களுக்குலாம் எப்படி செயல்பட்டாருன்றது கண் கூட பார்க்கலையா, எப்படி இப்படி சொன்னார் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. சேஃபா ஆடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் கண்டிப்பா விஜய் விஷால சொல்லி ஆனஸ்ட் பெர்ஃபார்மரா சொல்றேன். அண்ட் அடுத்த மஞ்சரி அதே மாதிரி தான் முத்து, தீபக்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல இருக்கிற 2 பேரை சொல்லிட்டு அடிஷனலா ஜாக்லின் பேரை சொன்னாங்க. அண்ட் வழக்கமாவே இந்த அரும்பசாதன், விஷால் இவங்க 2 பேருமே பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லி வரும்போது மாத்தி சொல்லிப்பாங்க இல்லையா. பட் இந்த வாட்டி இந்த டாஸ்க் அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியே போயிட்டாங்க. அண்ட் சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நம்ம மாத்தி சொல்லிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க யார் கூட அலைன்ஸ் வச்சிருந்தாங்க, பிங்க் டீம் கூட தான் அலைன்ஸ் வச்சிருந்தாங்க. குறிப்பா பிங்க் டீம்ல அன்சிதா இல்ல அசின் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால விஷால் வந்து பிங்க் டீம்ல இருக்கக்கூடிய 3 பேரை சொன்னாப்ல. அதே மாதிரி அரும்பசாதுமே பிங்க் டீம்ல இருக்கிற 3 பேர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லி விட்டு பிங்க் டீம் நான் சொல்லுவேன், ஏன்னா அந்த கேம் அணுகுன விதம். அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்து ஒவ்வொரு டீம்லயும் ஒரு பெஸ்ட் பிளேயர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி முத்து, ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் இவங்க 3 பேருமே பெஸ்ட் பிளேயர்ன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ராணா வந்து பவித்ரா, முத்து, தீபக் சொன்னாப்ல. அண்ட் ரஞ்சித் வந்து பவித்ரா, முத்து, ஜெஃப்ரி சொன்னாப்ல. அண்ட் ஃபைனலா ஜாக்லின் வந்து மஞ்சரி, முத்து, ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுல அதிகமான ஓட்டு யாருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவித்ரா, முத்து அண்ட் ஜெஃப்ரி இவங்க 3 பேருக்கு தான் அதிகமான ஓட்டு வந்துச்சு. இதுல பவித்ராக்கு அதிகமான பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த முயல் அதை புடிச்சு வச்சுட்டு கட்டைக்கு வரைக்கும் விட மாட்டேன்னு போராடினாங்க இல்லையா. அதாவது பவித்ரா வந்து பிசிக்கலா பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படிங்கிறதுலாம் தெரியும். பட் இருந்தாலும் மற்ற டாஸ்க்கை கம்பேர் பண்ணும்போது இந்த டாஸ்க்ல அவருடைய எக்ஸ்ட்ரீமா வந்து காமிச்ச மாதிரி இருந்துச்சு. கட்டைக்கு வரைக்கும் அந்த முயலை விட மாட்டேன்னு சொல்லிட்டு போராடினது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பவித்ரா பேர் சொன்னாங்க. கடைசி வரைக்கும் பயங்கரமா போராடிட்டு இருந்தாங்க, என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பவித்ரா. அண்ட் அடுத்த ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த டாஸ்க்ல பயங்கரமா துள்ளி குதிச்சு பயங்கர ஆக்டிவா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருந்தான். ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பயங்கர ஆக்டிவாவே இருந்தான். அண்ட் குறிப்பா அவனை பிடிச்சி வைக்கிறதுக்கே வந்து 2-3 பேர் வந்து போராடிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அதனால வந்து ஜெஃப்ரி பேரை வந்து சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆள் போதுன்னு சொல்லுவாங்க, அண்ணா பிடிக்கிறப்ப மட்டும் எல்லாருமே அண்ணன் 2 பேர் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அண்ட் அடுத்த முத்துக்குமரன் இந்த கேம் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து கடைசி வரைக்கும் யாரு கூட அலைன்ஸ் வைக்கலாம், என்ன மாதிரி ஐடியாஸ் பண்ணலாம், இது அதாவது முழுக்க கேமுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு ஒரு போராளி மாதிரி விளையாடினாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேக்ஸிமம் வந்து முத்துக்குமரனுக்கு ஓட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து முத்துக்குமரன் போராளியா
மாத்திக்கிட்டாரு அவரு. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆகிருக்கிற முத்து, பவித்ரா அண்ட் ஜெஃப்ரி இவங்க 3 பேர் தான் அடுத்த வாரத்துடைய கேப்டன்சி டாஸ்க்ல வந்து கலந்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு சரி ஓகே இப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மரா ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சிறப்பாக பங்கெடுத்துக்காத 2 பேரை தேர்வு செஞ்சு சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் மஞ்சரி வந்து சௌந்தர்யாவுடைய பங்களிப்பு ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததா அன்ஷிதாவுடைய ஆட்டிட்யூட் வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு, ப்ரோவோக் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி தான் அவங்களுடைய கேம்ல வந்து அதிகமா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போதே அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அது இன்னும் பயங்கர ட்ரிகர் பண்ற மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு அன்ஷிதாவும் சௌந்தர்யாவும் நான் முதல்ல சௌந்தர்யா சொல்லுவேன். அண்ட் அடுத்த வந்து ராணவமே சௌந்தர்யா அண்ட் அன்ஷிதா அவங்க 2 பேர் தான் சொன்னாப்ல. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் பார்ட்டிசிபேஷன் சுத்தமா கிடையாது. அண்ட் அன்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸை வந்து சுத்தமா ஃபாலோவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மேக்ஸிமம் அந்த முயலை எடுக்கும் போதெல்லாம் காலை வெளியே வச்சு எடுக்கணுன்றது தான் ரூல். அதெல்லாம் மற்றவங்க எல்லாம் அப்பப்போ ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அன்ஷிதா வந்து கடைசி வரைக்கும் சுத்தமா ஃபாலோ பண்ணாம 2 காலையும் உள்ள வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணேன்னு நினைக்கிறேன். கோடுக்குள்ள தான் இருந்து எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்த வந்து முத்துக்குமரனுமே அன்ஷிதாவை தான் நாமினேட் பண்ணாப்ல. அன்ஷிதாவுடைய ஆட்டிட்யூட் ஃபுல்லா ப்ரோவோக் பண்றவையும் ட்ரிகர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கூடவே ராணவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ வந்து எல்லாரும் நடிக்கிறான்ற மாதிரி நினைச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இது தப்பா போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து இதுக்கப்புறம் அந்த தப்பை யாருமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறமாவும் அன்ஷிதா என்ன பண்ணாங்கன்னா டாஸ்க்ல வந்து ஜாக்லினை பார்த்து நடிக்கிறா அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணன்றது செகண்டரி, நமக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கூடிய விஷயத்தை கூட அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அதை மறுபடியும் அவங்க அங்க பயன்படுத்தினது ரொம்ப ஆக்ரோஷமா எடுத்துட்டு போச்சோன்னு தோணுச்சு. அண்ட் அடுத்த அருண் பிரசாத்துடைய பேரை சொன்னாப்ல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா அருண் பிரசாத்துக்கு இந்த டாஸ்க்ல நிறைய இன்ஜுரி ஆச்சு. ஆனா அந்த இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமும் மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லி சொன்னா மெடிக்கல் ரூமுக்கு போகாம அவருடைய கேமை வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாப்ல. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. இந்த மாதிரி கேமை வந்து விளையாடக்கூடாது, அதுக்காக நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. பட் இந்த இடத்துல முத்துமுரன் அருண் பிரசாத் சொன்ன ரீசன் எந்த அளவுக்கு வேலிடா இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தனுக்கு அடிபடுது அப்படின்னா அந்த இன்ஜுரிக்கு அவன் மெடிக்கல் ரூமுக்கு போகணுமா வேணாமா, இந்த கேம் அவன் கண்டினியூ பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறதுலாம் அவன் தான் ஓனா டிசைட் பண்ணணும். அந்த இடத்துல அருண் பிரசாத்துக்கு வந்து எனக்கு வந்து மெடிக்கல் ரூம் போற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல, நான் வந்து கேமை கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ பண்ணிருக்காப்ல. ஆனா அவன் கண்டினியூ பண்ணிட்டான், மெடிக்கல் ரூமுக்கு போகல, அதனால நான் வந்து அவன் பேரை சொல்றேன்னு சொல்லி சொல்றது வேலிடான ரீசனான்னு சொல்லி தெரியல. வேணும்னே சொல்லணும்ன்றதுக்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. காயத்தோட ஒரு மருத்துவமனைக்கு உடனே போகாம மறுபடியும் வந்த போது அந்த அடுத்த வந்து ஜெஃப்ரி வந்து ஃபர்ஸ்டா ரயன் பேரை சொன்னாப்ல. அதாவது இந்த அலைன்ஸ்ல ஒரு கேம் ஒன்று ஆடினாங்க, அதுல மத்தவங்க போட்ட எஃபோர்ட்டை ரயன் போட்ட மாதிரி தெரியல. மத்தவங்க எல்லாம் வந்து என்ன பிடிக்கிறதுக்கு பயங்கரமான எஃபோர்ட் வந்து போட்டாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட ரயன் வந்து என்ன வந்து பிடிச்ச மாதிரியே தெரியல, என்ன ஹோல்ட் பண்றதுக்கு ரயன் வரவே இல்லை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கேம் ஆடி இருக்கான்ற மாதிரி தான் யோசிச்ச மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அந்த அடுத்த சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்ல கிவ் அப் பண்ணலாம், ஆனா எடுத்த உடனே கிவ் அப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. சௌந்தர்யாக்குள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நிறைய இருக்கு, ஆனா அவங்க சீக்கிரமா கிவ் அப் பண்ணிடுறாங்க. அந்த அடுத்த வந்து ரஞ்சித்துமே அன்ஷிதா பேர் தான் சொன்னாப்ல. அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் இந்த கேமை வந்து எஃபோர்ட் போட்டு ஆடி இருக்காங்க ஓகே, பட் இருந்தாலும் ரூலை சரியா ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணன்றது ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அன்ஷிதா வந்து ரூலை ஃபாலோவே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அந்த அடுத்த சௌந்தர்யா நாமினேட் பண்ணிட்டு ஜெஃப்ரி சொன்ன அதே ரீசன் தான் இவரும் சொன்னாப்ல, சீக்கிரமே கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் சிறப்பா செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ அதனால சௌந்தர்யா தான். அண்ட் அடுத்த வந்து தீபக் வந்து அருண் பிரசாத் பேரை வந்து சொன்னாப்ல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா அருண் பிரசாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கேம் வந்து சூடு பிடிச்சி நல்லா போயிட்டு இருக்கும்போது நிப்பாடுங்க எதுக்கு எல்லாரும் அடிச்சுக்கிறீங்க, அடிச்சுக்காம எப்படி விளையாடலான்ற மாதிரி யோசிங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாப்ல. அந்த கேள்வி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் அது கேமை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் அடுத்த சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் மத்தவங்க போட்ட எஃபோர்ட் அவங்க போட்ட மாதிரி தெரியல. அதாவது ஜெஃப்ரியும் ரஞ்சித்தும் சொன்ன மாதிரி சீக்கிரமாவே கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதே ரீசனை இவரும் சொல்லிட்டாப்ல. சீக்கிரமா கிவ் அப் பண்ணிட்டாங்கன்றது சௌந்தர்யான்ற மாதிரி தோணுது. சோ அண்ட் அடுத்த பவித்ரா வந்தாங்க. சௌந்தர்யா அண்ட் ரயன் இவங்க 2 பேருடைய பார்ட்டிசிபேஷனுமே ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த ஜாக்லின் வந்து சௌந்தர்யா பேரை சொல்லிட்டு சௌந்தர்யாக்கான ரீசனை டைரக்டா சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அப்படியே ஒரு சுத்து போட்டு ஒரு யூ டர்ன்லாம் போட்டு வந்தாங்க பாருங்க. சௌந்தர்யா இதுக்கு நீ காரணம் கிடையாது, உன் டீம் தான் காரணம். நீ முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்ட, பட் உன் டீம் உனக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு எஃபோர்ட் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சா, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏமா இதுக்கு நீ டைரக்டாவே உன் எஃபோர்ட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதனால சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்த அன்ஷிதாக்கு வந்து எல்லாரும் சொன்ன ரீசன் தான், உன்னுடைய ஆட்டிட்யூட் சுத்தமா நல்லாவே இல்ல, ப்ரோவோக் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி ரொம்ப டர்ட்டி கேம் தான் நீ ஆடுன, அதனால உன்னை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு உங்க கேம் பெருசா பிடிக்கல அன்ஷிதா. அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்தாங்க. நான் 2 பேரை சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சிறப்பான காமெடி ஒன்று இருக்கு, அந்த காமெடியை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல. ஏன்டா ஜெஃப்ரி என்னடா அப்படி சொல்லிட்டேன், கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படா கிவ் அப் பண்ணேன், நீ சொன்னதை பார்த்து ஒரு 3 பேர் அப்படி சொல்லி விட்டாங்க பாரு. நான் கிவ் அப்பே பண்ணல, அது முதல்ல நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல என்னால எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கதறி சிரிச்சேன். ஏமா
உன்னால முடிஞ்ச அந்த எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட்டே இதுதான். அந்த கல்லுக்கு மேல உட்கார்ந்து இருந்த 4 பேர் 4 கல்ல உருவிட்டு போயிட்டாங்க. ஓகே கேம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்ட பாரு. அதான் உன்னுடைய பயங்கரமான எஃபர்ட்டா, சூப்பரா இருந்துச்சுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேம்ல என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி நான் கொடுத்திருக்கேன்னு நான் நம்புறேன். அந்த அடுத்த மஞ்சரி பேரை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த ப்ளூ டீம்ல இருக்கக்கூடிய எல்லா டிசிஷனையும் மஞ்சரி தான் எடுத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவங்க எடுக்கும்போது அந்த டிசிஷன் எல்லாம் தப்பா போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தப்பா போயிருக்கிறதுனால நான் மஞ்சரி பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே குத்துமதிப்பா சொல்லி கடத்த மஞ்சரி பேரை சொல்லிட்டாங்க. மஞ்சரி பேரை ரெடி பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் தெரியலன்றதுக்காக அந்த ரீசனை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ரெடிமேடா. சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து மஞ்சரியை சொல்றேன் ஃபர்ஸ்ட். அண்ட் அடுத்து அவங்க டீம்ல இருந்த அருண் பிரசாத் பேரை சொல்லிட்டு இவர் எங்க இருந்து வந்து சேர்ந்தாருன்னு தெரியல, சேர்ந்தார். ஆனா கடைசி வரைக்கும் இந்த கேமே நீங்க இப்படி தான் ஆட போறீங்களா, இந்த கேமே இப்படி தான் ஆட போறீங்களான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எவனையும் ஆட விடாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதனால அவர் பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. டீமா வந்து அங்க செயல்பட முடியாத ஒரு சிச்சுவேஷன் அதனால அருணும். அண்ட் அடுத்த அந்த விஷால் வந்து அவருடைய பழைய பேச்சன் ஜாக்லினை மறுபடியும் எழுப்பி வாமா வந்து அட்மிட் ஆக சொல்லி அந்த புள்ளியை அட்மிட் பண்ணி என்ன காரணம் சொல்றாப்லன்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களாமா. என்னடா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ப்ளூ டீமோட அலைன்ஸ்ல இருக்கும்போது இன்னொரு டீமோடய அலைன்ஸ் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கடைசி வரைக்கும் எந்த டீம் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் ரயனை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்ல அதிகமான சண்டை யார் கூட போட்டாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன் விஷால் கூட தான் போட்டாப்ல. அவங்க 2 பேரும் பர்சனலா அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ரயனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடியாஸ் உள்ள பையன் தான். என்கிட்டயே வந்து நிறைய ஜெனுவனான கேள்வி எல்லாம் கேட்கத்தான் செஞ்சான். ஆனா அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் இந்த கேம்ல அப்ளை பண்ணானா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா அப்ளை பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. ஆக மொத்தம் எப்படியும் பேசியே நம்ம இந்த கேமை முடிச்சிடலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தாங்க இவங்க 2 பேரும். ஆக்சுவலா இந்த இடத்துல விஷால் எதுக்காக அவங்க 2 பேரை சொல்றாருன்றது பச்சையாவே தெரிஞ்சிச்சு. இவருடைய அசின் கிட்ட சண்டை போட்டது ஜாக்லின், இவர் கூட சண்டை போட்டது ரயன். நீ அப்படி வரியா? அந்த அடுத்த அந்த ரயன் வந்து ஃபர்ஸ்ட் அருண் பிரசாத் பேரை சொல்லிட்டு அருண் பிரசாத் இந்த கேமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்ட மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த அடுத்த இவருமே அன்ஷிதா பேரை வந்து சொல்லிட்டு அன்ஷிதா இந்த கேமே ரொம்ப பேடா விளையாடுற மாதிரி இருந்துச்சு, நிறைய இடத்துல ப்ரோவோக் ட்ரிகர் பண்ண மாதிரி இருந்துச்சு, அவங்க ரூல் பிரேக் பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த உள்ள டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை வெளியே போயிட்டு மறுபடியும் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றதுக்காக தான், அதை பிரேக் பண்ணிட்டு சாரி சொல்றதுக்காக இல்ல. அந்த அடுத்த அன்ஷிதா வந்தாங்க. அன்ஷிதா வந்தாலே யார் பேரை சொல்லுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாக்லின் பேரை வந்து சொல்லிட்டு அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, ஜாக்லின் தன்னுடைய தேவைக்காக மத்த எல்லாரையுமே பகடக்காயா யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கூடவே ரொம்ப ஒஸ்டான கேம் தான் வந்து அவ ஆடனா, அண்ட் அது மட்டும் இல்லாம என் மேல கேம்ல கைய வச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கைய வச்சிட்டாங்களா, சூப்பர்மா. கைய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வா 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 வான்னு சொல்லி பதறி அடிச்சு கூப்பிட்டு இருந்தாங்களே, அதுக்கு பேர் ப்ரோவோக்கிங் ட்ரிகரிங் இல்லையா? அப்ப ட்ரிகர் பண்ணவங்களுக்கு குற்றம் இல்ல, கைய வச்சவங்களுக்கு மட்டும் தான் குற்றமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து அன்ஷிதா எதுக்காக பதிவு பண்றாங்க அப்படின்னா, இந்த பதிவை வீக்கெண்ட் எபிசோட்லயே அவங்க பண்ணுவாங்க, அது மூலமா ஜாக்லினுக்கு ஒரு வார்னிங் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. வார்னிங் வரும் தான், இல்லன்னு சொல்ல, பட் அதுக்கு ஈக்குவலான வார்னிங் அதை ப்ரோவோக் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அதை விட அதிகமாவே வரும்ன்றது அவங்களுக்கு தெரியல. அதை வீக்கெண்ட் எபிசோட்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். என்ன நடக்குதுன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம். பேச்சுல வரும்போது என் மேல கை வச்சது கேவலமா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அடுத்ததா ரயனை சொல்லிட்டு, எப்பா ரயனே நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எல்லாம் வின் பண்ண பத்தியா, அதுக்கு ஒரு நான் பாட்டு டெடிகேட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆடாம ஜெயிச்சோமடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தானே உனக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆடாம ஜெயிச்சோமடா இந்த சாங் உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றோம். நான் உங்களோட மூளை எங்கேயோ கொடுத்துட்டேன். ஏன்னா இந்த கேம்ல கொஞ்சம் கூட ரயனுடைய மூளையை யூஸ் பண்ணாம ஒரு கேம் ஒன்று ஆடி இருக்க, அந்த கேமுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வர எடுத்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிட்டு, அந்த அடுத்த 2 பேர் முடிஞ்சிச்சு இல்லையா, நான் 3ஆவதாவும் ஒரு ஆள் பேரை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி பேரை சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதே விஷயத்தை வேற யாராச்சும் பண்ணாங்கன்னா உடனே கேப்டன் வந்து 2 பேர் தானே சொல்லணும், எதுக்கு 3ஆவது ஆளு அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டுவாங்க. ஆனா இந்த இடத்துல அசின் பேசுறாங்க இல்லையா, அதனால பேச விடுறாங்க. மஞ்சரி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்பதான் அவங்களுக்கு மேல எனக்கு பெரிய மரியாதையே வந்துச்சு. டாஸ்கா பார்த்து ஆடுவாங்க, டாஸ்கை வந்து நல்லா எஃபோர்ட் போட்டு ஆடுவாங்க. பட் இப்போ மஞ்சரி நீ நிறைய பொய் சொல்ற, நீ பொய் சொல்றத நான் கண்ணால பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க டாஸ்க் அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த இடத்துலையும் பதிவு பண்ணி என்னுடைய ஸ்டாண்டை நான் மாத்தல அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு போறாங்களாமா. பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் மஞ்சரி, அதனால மஞ்சரியை நான் அதில் தான் வச்சு. அண்ட் ஃபைனலா அருண் பிரசாத் வந்து ஃபர்ஸ்டா ரயன் பேரை சொன்னாப்ல. ரயன் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு, எப்பயுமே இறங்கி விளையாடக்கூடிய ஒரு பையன் தான். பட் இந்த கேம்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, எல்லாரும் போய் அடிச்சு உருளுங்க, நான் பின்னாடி இருந்து வேடிக்கை மட்டுமே பார்ப்பேன், எல்லாருடைய எனர்ஜியும் போயிடுச்சா, இப்போ நான் இறங்கி விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடினாப்ல. அது கொஞ்சம் டர்ட்டி கேம் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. முன்னாடி ஒருத்தவங்களை அமிச்சிட்டு பின்னாடி சேஃபா நிப்ப, அவன் விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம போலாம். சோ தட் அண்ட் அடுத்த இவருமே சௌந்தர்யா பேரை சொல்லிட்டு, சௌந்தர்யா மேலே முழு பலியும் போற்ற முடியாது, அதுக்கான காரணம் நானும் தான் இருக்கேன். பட் இருந்தாலும் என் டீம்ல இருந்து ஒரு ஆள் பேரை சொல்லணுமா இல்லையா, என் பேரே நான் சொல்லிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால சௌந்தர்யா பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஏன்னா அவங்க டீம்ல மொத்தமே 2 பேர் தான் இருந்தீங்களா, 3ஆவதா விஷால்னு ஒருத்தர் இருந்தானே, அவன்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு சௌந்தர்யா பேரை சொல்லணும், அதை கொஞ்சம் சமாளிச்சு சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. நானும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம், நான் என்ன நாமினேட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நான் வந்து சௌந்தர்யாவை நாமினேட். ஸோ ஃபைனலா இந்த வாரத்துடைய ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சௌந்தர்யா அண்ட் அன்ஷிதா வந்து செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப
ரொம்ப டிசர்விங்கான ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இதுல வர போன வாரம் தான் விஜய் சேதுபதி சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, இந்த கேம் எல்லாம் நான் ஒழுங்கா விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சார் இதுக்கப்புறம் நான் கேமை செம்மையா விளையாடலான்ற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாய மூடல. அடுத்த வாரமே ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வந்துட்டாங்க. அண்ட் இந்த சீசனோடைய அதிகமான ஒஸ்ட் பெர்ஃபார்மரை யாரு வாங்கியிருக்கான்னு சொல்லி கேட்டா கண்ணை மூடிட்டு சௌந்தர்யான்னு சொல்லிடுற அளவுக்கு எல்லா ஒஸ்ட் பெர்ஃபார்மரையும் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ டாஸ்க் எல்லாம் எந்த அளவுக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்றத நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த டாஸ்க்ல வந்து சிறப்பா பங்கேற்காத நபரா அன்ஷிதா, இன்னொன்னு சௌந்தர்யா. ஆமா, இந்த வாரத்துடைய கேப்டன்சி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ்க் உடைய பேர் வந்து கோல் மால் அப்படின்னாங்க. ஒரு ஆளுக்கும் ஒரு கோல் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து ஒரு பெரிய பால் இருக்கு. கையை யூஸ் பண்ணியோ காலை யூஸ் பண்ணியோ அடிக்கலாம். அண்ட் யாருடைய கோல் போஸ்ட்லயாச்சும் கோல் போயிருச்சுன்னா அவங்க அந்த கேமை விட்டு எவிக்ட் ஆயிருவாங்க. மீதி இருக்கவங்க தான் ஆடுவாங்க. ஃபைனலா கடைசி வரைக்கும் யாருடைய கோல் போஸ்ட்ல வந்து கோல் போகலையோ அவங்க தான் வின்னர், அவங்க தான் அடுத்த வாரத்துடைய கேப்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எடுத்த உடனே முத்துக்குமரன் அண்ட் ஜெப்ரி இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி அடிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ ஜெப்ரி வந்து கையால தூக்கி போட்டு காலால் அடிக்கணும்னு ஒரு அடி அடிக்கும் போது அது முத்துக்குமரன் மேலே பட்டு ஜெப்ரியோட கோல் போஸ்ட்ல கோல் போயிடுச்சு. சோ ஜெப்ரி வந்து கேம் விட்டு வெளியே போயிட்டான். சோ இப்போ பவித்ரா அண்ட் முத்துக்குமரன் ரெண்டு பேர் தான் வந்து ப்ளே பண்ண போறாங்க. பவித்ரா வந்து 4 டைம்ஸ் இந்த கேப்டன்சிக்காக போட்டி போட்டுருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த வாட்டி கேப்டனாக போறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அண்ட் முத்துக்குமரன் செகண்ட் டைம் வந்து கேப்டனாக போறாரா, ஏன்னா இந்த வாரம் திங்கக்கிழமை தான் கேப்டன்சி டாஸ்க் ஒன்று விளையாடினாப்ல, இந்த வெயிட் வச்சு ஒரு டாஸ்க்ல அதுல வந்து தோத்துருக்காரு. மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி மறுபடியும் கேப்டனாக போறாரா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் மேலேயுமே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. சரி, என்ன மாதிரி விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பவித்ரா கையில பாலை கொடுத்து பவித்ரா தூக்கி பாலை உள்ள போடுறாங்க. முத்துக்குமரன் எந்த விதமான ஆக்ஷனும் காட்டாம அந்த பாலை கோல் போஸ்டுக்குள்ள விட்டுட்டாப்ல. கிட்டத்தட்ட பச்சையா, ரொம்ப பச்சையா விட்டு கொடுக்குறேமா அப்படிங்கிறது சொல்ல மட்டும் தான் செய்யல, அப்படியே காட்டிட்டாப்ல. சோ பவித்ராவே பார்த்துட்டு என்ன முத்துக்குமரன் இப்படி ஒரு கேம் ஆடுறீங்க, நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ வேறம்மா, நீ இந்த பக்கம் போடுவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு திடீர்னு அந்த பக்கம் போட்டு அந்த பால் பட்டு உள்ள போயிடுச்சு, என்னால டிஃபென்ஸே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கதெல்லாம் விட்டுட்டு இருந்தாப்ல. சோ பவித்ரா அவங்க சைட்ல இருந்து கேட்க வேண்டிய கேள்வி அவங்க வந்து கேட்டாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே பச்சையா தெரிஞ்சு போச்சு விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. அப்ப வந்து ஒரு சில பேர் கிளாப் பண்றாங்க, ஒரு சில பேர் ஷாக்கிங்கா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பிக் பாஸ் வந்து கேட்கிறாரு விஷால் கிட்ட, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. அது பவித்ரா கோல் போட்டாங்க பிக் பாஸ், முத்துக்குமரன் அவுட் ஆயிட்டாப்ல, பவித்ரா தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் கேட்டாப்ல பவித்ரா கிட்ட, என்ன பவித்ரா உங்களுக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பிக் பாஸ் எனக்கு கன்வின்சிங்கா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்கும்போது முத்துக்குமரன் இப்பயுமே என்ன சொல்றாப்ல அப்படின்னா, இல்ல பிக் பாஸ் நான் ட்ரை பண்ணேன், அந்த புள்ள பாலை தூக்கி போட்டுருச்சு, என்னால டிஃபென்ஸே பண்ண முடியாம தான் விட்டுட்டேன், நான் விட்டெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் என்ன சொன்னாப்ல, விஷால் உங்க கையில டாஸ்க் லெட்டர் ஒன்று இருக்குல்லப்பா, அதை முத்துக்குமரன் கொடுத்து அந்த கடைசி வரியை படிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த கடைசி வரியில் என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா, இது கேப்டன்சி டாஸ்க் மட்டும் கிடையாது, 13வது வாரத்துடைய என்ட்ரி பாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. அண்ட் கூடவே பிக் பாஸ் வந்து பயங்கரமா கடுப்பாயி, அதாவது இப்ப வரைக்கும் நீங்க விட்டு கொடுத்து தான் ஒரு கேம் விளையாடுவீங்க அப்படின்னா நான் வேணா ஒன்னு பண்ணட்டுமா, கேட்டை திறந்து விட்டுறேன், யாரெல்லாம் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கிளம்பிடுங்க, இந்த வீட்ல எதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நாக்க போடுங்கிற மாதிரி கேட்டு விட்டாப்ல. சீரியஸா கரெக்டான ஒரு வார்னிங் தான். யார் யாருக்கு விட்டு கொடுக்கணும்னு இருக்கோ கதவை திறக்கிறேன், போயிடலாம். 12வது வாரத்துடைய கேப்டன்சி டாஸ்க் வரைக்கும் வந்தாச்சு, இப்பயுமே நாங்க விட்டு கொடுத்து தான் ஒரு கேம் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி விளையாடுனீங்கன்னா அப்ப இன்னுமே நீங்க கேமை சீரியஸா எடுத்துக்கலையாடா, இன்னும் ஒரு 4 வாரம் தானே இருக்கு, 30 நாள்ல இந்த சீசனே முடிய போகுது, கடைசி வரைக்கும் நாங்க விட்டு கொடுத்தே விளையாடிட்டு இருப்போம் அப்படின்னா கேட்டை திறந்து விடுறாருல, எல்லாரும் வெளியே போயிருங்க, யாரெல்லாம் இந்த கேமை சீரியஸா விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் இருந்து விளையாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. கரெக்டான கேள்விதான். சாரி பாஸ். அப்ப மந்திரி வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டு இருந்தாங்க, டேய் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேப்டன்சி இது எல்லாமே ஒரே மாதிரி தான், விட்டு கொடுத்து விளையாடாதீங்கன்றது இத்தனை வாட்டி தான் சொல்லுங்க, மறுபடியும் அதே பண்றீங்களா, இப்படி விட்டு கொடுத்து விளையாடுறதுனால பவித்ராக்கே வந்து அவங்க கேமை ஒழுங்கா ஆடுற மாதிரி இருக்காதா, அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தீபக்கும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாப்ல. பேந்த முடிக்காத. அண்ட் பிக் பாஸ் சொன்னதெல்லாம் வச்சு முத்துக்குமரன் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் பிக் பாஸ் கிட்ட சாரியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல, சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விஷால் வந்து முத்துக்குமரன் விடு மச்சான் ரீமேட்ச் ஆடிடுறேன்னு சொல்லி கேட்கும்போது சரி ஓகே ஆடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. என்னமோ இவங்க சேர்த்து டிசைட் பண்ணிட்டா பிக் பாஸ் ஓகே சொல்லிடுவான்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட கேட்கும்போது வந்து ஃபர்ஸ்ட்ல லைன்ல நில்லுங்கன்னு சொல்லி நிக்க வச்சுட்டு, அதாவது நீங்க வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறீங்க, இந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எப்படி எல்லாம் கேட்டிருப்பீங்க, அதே வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப லேசா எடுத்துக்கிறீங்கல்ல, இதுக்கு பின்னாடி 500 பேருடைய உழைப்பு இருக்கு, அதை எல்லாத்தையும் நீங்க வீணடிக்கிற மாதிரி இருக்கு. நான் மறைமுகமா எத்தனையோ வாட்டி உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டேன், நீங்க மறுபடியும் இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த வாட்டி இதை நான் லேசா எடுத்துக்க போறது கிடையாது, இந்த வாட்டி கேப்டன்சி டாஸ்கே நான் கேன்சல் பண்றேன், இந்த வாட்டி கேப்டனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வார கேப்டன்சி டாஸ்க் ரத்து செய்யப்படுகிறது. அந்த கூடவே ஒவ்வொரு வாரமும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்ற ஒரு பாஸ் ஒன்னு கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த பாஸ் கடைசியா ரயனுக்கு கொடுத்ததே கடைசியா இருக்கட்டும், இதுக்கு அப்புறம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் சேர்த்து நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டாப்ல. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ரத்து செய்யப்படுகிறது. கேப்டன்சி டாஸ்க் கேன்சல் பண்ணது ஓகே, ஆனா இதுக்கு அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வராது, ஏன்னா அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட், அதுக்கு அப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே,
டிக்கெட் டு ஃபினாலே தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸாவே வரும். அதுக்கப்புறம் பொட்டி டாஸ்க் அதில் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே வாங்குறவங்க அப்புறம் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கிடையாது. அதையும் சேர்த்து இதில் போட்டுவிட்டு நான் அதையும் சேர்த்து கேன்சல் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸையும் எடுத்து முத்துக்குமரன் வெளியே எழுதி விட்டாப்ல. சாரி பாஸ். அப்ப தீபக் வந்து முத்துக்குமரன் கிட்ட யோசிக்கிறவனுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் ஆச்சு இருக்குண்டா, அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன் உங்ககிட்ட தெரிஞ்ச மாதிரி தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னால எத்தனை பேருக்கு பாதிப்பு பத்தியா டிசப்பாயின்ட் பண்ணிட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அண்ட் பிக் பாஸ்மே இதுக்கப்புறம் கேம் எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா வான் பண்ணிட்டு ஏவிபின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்ல. இனி விளையாட்டு உங்களுக்குள்ள விளையாடுங்க, என்னோட இல்ல. அன்றாட வேலைகளை பாருங்க. உடனே முத்துக்குமரனால தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா எமோஷன் ஆகி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல, கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாப்ல பிக் பாஸ் கிட்ட. பிக் பாஸ் மன்னிச்சிருங்க பிக் பாஸ், தெரியாம பட்ட பிக் பாஸ், சாரி பிக் பாஸ், சாரி பிக் பாஸ் சொல்லிட்டு கெஞ்சுறாரு, கதறாரு, ரொம்ப எமோஷன் ஆகி கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இருக்க முடியாது. அண்ட் கூட இருக்கிற எல்லாருக்குமே முத்துக்குமரனை பார்க்கறது ரொம்ப பாவமாயி, டே மச்சான் விட்றா விட்றா, ஒன்னும் இல்லடா, நீ பண்ணது மட்டும் தப்பு இல்லடா, இதுக்கு மட்டும் நிறைய பேர் விட்டு கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே சேர்த்து தாண்டா வந்திருக்கு, நீ வந்து பர்சனலா எடுத்துக்காதடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பவித்ரா உட்காந்து பயங்கரமா கதறி கதறி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பவித்ரா வந்து ஃபர்ஸ்ட் வீக் உடைய கேப்டன்சில டஃப் கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் கேப்டன்சி டாஸ்க்ல வந்து 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 தோத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமா அது ஒரு ஹர்ட்டிங்காவே இருந்துச்சு. அட்லீஸ்ட் இந்த டைம் ஆச்சு முத்துக்குமரனும் பவித்ராவும் ஒரு சீரியஸான ஒரு கேம் ஒன்று ஆடி அதில் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது செகண்டரி, ஒரு ஹெல்த்தியான ஒரு கேம் ஒன்று ஆடி அது மூலியமா ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அது பவித்ராவுக்கு திருப்தியா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரி முத்துக்குமரன் பண்ண தப்பால அதுல பவித்ரா அஃபெக்ட் ஆயிட்டாங்க இல்லையா, அதை நினைச்சு அவங்க பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த முத்துக்குமரன் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பயங்கரமா கத்தி கதறி புலம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல, கதற ஆரம்பிச்சிட்டாப்ல. அதாவது என்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, பிக் பாஸ் மன்னிச்சிருங்க பிக் பாஸ், மன்னிச்சிருங்க பிக் பாஸ், தெரியாம பண்ணிட்டேன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. அண்ட் அவர் அழுகிறத பார்த்து நிறைய பேர் எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா கடைசியா சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேப்டன் விஷால் கேட்டு பார்த்தாப்ல, அப்புறம் தீபக் கேட்டு பார்த்தாப்ல, அப்புறம் பவித்ராவே வந்து கேட்டு பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பிக் பாஸ் மனசு இறங்கி வரவே இல்லை. மனசு இறங்கி வராததும் கரெக்ட் தான். ஏன்னா இப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் இந்த இடத்துல கொடுத்தே ஆகணும். 12th வீக் அப்புறமும் இவங்க லேசா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல பிக் பாஸ் இறங்கி வந்து சரி ஓகே விளையாட்டு போங்கன்ற மாதிரி விட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அதை லேசா எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இந்த இடத்துல பிக் பாஸ் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தது ரொம்பவே கரெக்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லாரும் கேக்குறோம் பிக் பாஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் பிக் பாஸ் ஃபார் எவரிவன். இந்த இடத்துல முத்துக்குமரன் பவித்ராக்காக விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் விளையாடுனாருங்கிறது பச்சையா தெரியுது. ஆமா நான் அதுக்காக தான் விளையாடுனேன், விட்டு கொடுக்க தான் செஞ்சேன், அது தப்பா போயிடுச்சு, நான் பண்ணது தப்பு தான், இதுக்கப்புறம் தப்பை திருத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. இப்பயும் என்ன சொல்லி சமாளிக்கிறேன் அப்படின்னா தீபக் டபி சொல்லிருக்காப்ல, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, போன வாரம் நான் கேப்டன்சி டாஸ்க் ஆடினேன் இல்லையா, அப்ப எனக்கு ஆதரவு ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதை நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த டைம்ல நானும் ஜெஃப்ரி விளையாடும் போது பவித்ரா புள்ள பால் எடுக்க கூட வரமாட்டா, இவ எப்படி இந்த கேமை விளையாடுவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இவ கூட சேர்ந்து விளையாடினா நான் என்னென்ன பண்ணணும், பாலை தூக்கி அடிக்கணுமா, டிஃபென்ஸ் பண்ணணுமா, என்ன மாதிரி கேம் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை பவித்ரா கேப்டனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஈவன் அடுத்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்டு எங்க அப்பா அம்மா உள்ள வரும்போது நான் கேப்டனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இது எல்லாத்தையுமே முத்துக்குமரன் மண்டைக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பவித்ரா பாலை தூக்கி போட்டாங்களா, அது கோல் விழுந்துச்சு, அதனால இவர் டிஃபென்ஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. இதுதான் நடந்துச்சே தவிர்த்து நான் வேணும்னே விட்டு கொடுக்கலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இந்த பிள்ளை ஜெயிச்சிச்சு அப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பந்து அடிச்சிருச்சு. ஆக்சுவலா இந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சத்தியமா நம்புற மாதிரியே இல்ல. அதுலயும் குறிப்பா அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு எங்க அப்பா அம்மா வரும்போது நான் கேப்டனா இருக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அந்த அளவுக்கு யோசிச்ச மனுஷன் ஜெஃப்ரி கூட விளையாடின விளையாட்ட 1% கூட பவித்ரா கூட ஆடவே இல்லையே. ஜெஃப்ரி கூட விளையாடும் போது அந்த யோசனை வரலையாமா, பவித்ரா கூட விளையாடும் போது மட்டும் அந்த யோசனை வந்துச்சு, அந்த யோசனைனால தான் அந்த கோல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுலாம். ஆக்சுவலா இந்த இடத்துல முத்துக்குமரன் என்ன ட்ரை பண்றாப்ல அப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை ரொம்ப ஓப்பனாவே நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அது வெளியே ரொம்ப தப்பா போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, அது நமக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த தப்புக்கு மேல ஒரு 4-5 ரீசனை போட்டு மூடி மறைக்க ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீ நினைச்சதெல்லாம் வெளியில எப்படி தெரியும் மக்களுக்கு வேணும்னு பண்றேன். அப்ப ஜாக்லின் ஒரு சூப்பரான பாயிண்ட் முத்துக்குமரன் சொன்னாங்க, நீ வந்து விட்டு கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, நீ டஃப்பா விளையாடி இருந்தனா அந்த டஃப் ஃபைட்டை பவித்ராவே கொடுத்துருப்பா, அவ்வளவு கேப்பபிளான ஒரு பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பக்கம் முத்துக்குமரன் போயிட்டு பவித்ராட்டே கேட்டிருந்தாப்ல, நான் தான் தெரியாம பண்ணி இந்த கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டேனா, உனக்கு வர வேண்டிய கேப்டன்சி நான் தான் கெடுத்து விட்டுட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பவித்ரா வந்து அப்படிலாம் கிடையாது, நீங்க அழுதிங்களா, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப முத்துக்குமரன் சொல்றாப்ல, நான் இந்த கேமை ஒவ்வொரு செகண்டும் ரசிச்சு ருசிச்சு விளையாடக்கூடிய ஒரு ஆளு, 106 நாள் இந்த வீட்டில் வந்து உழைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு ஆளு, என்ன மாதிரி வெளியே எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிளா விளையாடணுன்ற மாதிரி ஒரு ஆளா தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தேன், ஆனா நான் இந்த தப்பா பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல. அவங்கள எவனாவது ஒரு 100 பேருக்கு என்னை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துடாதான் கிடையாது எங்களுக்குலாம். இந்த விட்டு கொடுக்குற
மேட்டர் இதுக்கு முன்னாடி வேற யாருமே இந்த சீசன்ல பண்ணதே கிடையாதுடா, ஃபர்ஸ்டா முத்துக்குமரன் தான் பண்ணிட்டானா, இது அவ்வளவு பெரிய தப்பாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி பல பேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு மறைமுகமா பிக் பாஸும் பல தடவை வார்னிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா இதை முத்துக்குமரன் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. முத்துக்குமரன் இந்த சீசன்ல எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளேயர், எந்த இடத்துலயும் நேர்மை தவறாமல் விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா, எந்த இடத்துலயும் கேமுக்கு வந்து அவர் வந்து சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் பெரிய இடத்துல வச்சு பாக்குறோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு முத்துக்குமரன் இந்த இடத்துல விட்டு கொடுத்து ஒரு கேம் விளையாடுறது தான் பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும். அதுதான் பிக் பாஸ் டீமுக்குமே பயங்கர ஒரு டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்கும். அண்ட் எந்த டைம்ல பண்றாங்கன்றது இருக்கு இல்லையா, இன்னும் மீதி இருக்குதே ஒரு 4 வாரம் தான். இதுதான் கடைசி கேப்டன்சி டாஸ்க் கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் எல்லாருமே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிடலாம். பட் அந்த டைம்ல போயிட்டு முத்துக்குமரன் ஒரு வேலையை பார்த்தது தான் பிக் பாஸ் டீமுக்கு ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கலாம். ஈவன் வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்குமே அதுதான் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கலாம். அவ்வளோ மதிக்கிறேன் நான். அந்த 500 பேர் வருஷம் அனுப்பி காலில் விழுந்து கும்பிட்டுருவேன். ஸோ ஃபைனலாக ஜாக்லின் அந்த ரெட் கார்பெட்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ரிலீவ் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கான ரெட் கார்பெட் டாஸ்க் இத்துடன் முடிந்தது. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னே சொல்லலாம். டாஸ்க்னே போயிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜாக்லின் கொடுத்த அந்த ரெட் கார்பெட் டாஸ்க் அது ஒரு டாஸ்க்காக போச்சு. அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஒஸ்ட் பெர்ஃபார்மர், அப்புறம் கேப்டன்சி டாஸ்க்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்ற மாதிரி யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. குறிப்பா அந்த சம்பவத்தை முத்துக்குமரன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ட் முத்துக்குமரன் பவித்ராக்கு விட்டு கொடுத்தார் இல்லையா, அது ஆப்வியஸா தெரிஞ்சிச்சு. ஆனாலுமே வந்து நான் பல விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் நான் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா. அந்த ரீசன் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குதா, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட் பேசுறதுக்கு ஆல்ரெடி நிறைய டாபிக் இருக்கு. அதுல ஒன்னாவது டாபிக்கா இந்த முத்துக்குமரன் ஆட் ஆயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ வீக்கெண்ட் எபிசோட்ல முத்துக்குமரனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வார்னிங் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த வாரம் முழுக்க கேப்டன் இல்லாம தான் ஒரு வாரம் செயல்பட போது, அது எவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்ட் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து கேப்டன் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சல்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். ஸோ மீட் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கலாம். That's bye from Shafi. Tada, bye and take care. Take